வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். அடடா, நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடி மேல் அதிரடி சரவேடி வெடிச்சிருக்காருங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கீங்களா? இருங்க, அதை விட பெரிய அறிவிப்புகள் வரிசையா காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம வீட்டு பெண்களுக்கு இன்னொரு ஜாக்பாட் அடிக்க போகுது. அது என்ன எதுன்னு விலாவாரியா பார்ப்போம் வாங்க. 1. மகளிருக்கு உரிமை தொகை விடுபட்டவங்களுக்கும் வந்தாச்சு. ஏற்கனவே மாசம் 1000 ரூபாய் நம்ம வீட்டு தலைவிகளுக்கு வந்துட்டு இருக்கு. இதுல சிலருக்கு வராம இருந்தது இல்லையா? அவங்களுக்காக உங்கள் கூட ஸ்டாலின் முகாம் நடத்தி அதிகாரிகள் எல்லாத்தையும் சரிபார்த்து இப்போ தகுதியான எல்லாருக்கும் பணத்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் 2 கோடி பேர் வரைக்கும் இந்த திட்டத்துல பயன்பெறாங்க. உங்க அலைபேசிக்கு குறுஞ்செய்தி SMS வந்திருந்தா உங்களுக்கும் பணம் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். 2. அரசு ஊழியர்களுக்கு நிம்மதியான ஓய்வூதியம் பென்ஷன். அரசாங்க வேலை பாக்குறவங்களுக்கு ஒரு கவலை இருந்தது. வயசான காலத்துல நமக்கு சோறு போட பணம் இருக்குமா? அந்த கவலையை போக்க புதிய உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் DAPS ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. இத சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க வேலையில இருந்து ஓய்வு பெறும் போது கடைசியா வாங்கின சம்பளத்துல சரி பாதி 50% பணத்தை மாசம் ஓய்வூதியமா அரசாங்கம் கொடுக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஓய்வு பெறும்போது 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா மாசம் 25,000 ரூபாய் உங்க கைக்கு ஓய்வூதியமா வரும். ஊழியர் இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு 60% பணம் கிடைக்கும். இது அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிங்க. பெண்களுக்கு வரப்போகும் அந்த பெரிய அறிவிப்பு. ஏற்கனவே பொங்கல் பரிசு 3000 ரூபாய் கொடுத்தாச்சு. இப்போ தேர்தல் வேற வரப்போகுது இல்லையா? அதனால பெண்களை கவரக்கூடிய வகையில பிப்ரவரி மாச தொடக்கத்துல ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை முதல்வர் வெளியிட போறாரு. இது கண்டிப்பா பெண்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி இருக்கும்னு பேசிக்கிறாங்க. 4வது மின்சார கட்டணம் மாசம் கட்டலாம். இதுதாங்க நம்ம எல்லாருக்கும் தேவையான செய்தி. இப்போ 2 மாசத்துக்கு ஒரு முறை மின்சார கணக்கு எடுக்கிறதால கட்டணம் தாறுமாறா ஏறுதுன்னு எல்லாரும் புலம்புறோம். இந்த சுமையை குறைக்க மாதாந்திர மின் கணக்கீடு முறையை கொண்டு வர அரசாங்கம் தீவிரமா வேலை செஞ்சுட்டு வராங்க. வீடுகள்ல தானியங்கி பெட்டிகள் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பொருத்திட்டு பிப்ரவரி வாக்குல இது நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கு. மின்சார மீட்டர் தட்டுப்பாடு இருக்கா? புதுசா மின் இணைப்பு வாங்குறவங்களுக்கு மீட்டர் கிடைக்காம தாமதமாச்சு. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்களே அரசாங்கம் அங்கீகரிச்ச கடைகள்ல மீட்டர் வாங்கிக்கலாம். அதை மின்சார வாரிய அதிகாரிகள் வந்து பொருத்தி தருவாங்க. புது இணைப்பு கேட்டா 3 நாள்ல மின்சாரம் கொடுக்கணும்னு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. முடிவா ஒரு விஷயம், மேல்நிலை மின்கம்பிக்கு பதிலா பூமிக்கடியில மின்கம்பி பதிக்கிறதுக்கு அதிக கட்டணம் வசூலிச்சிருந்தா அதை திரும்ப கொடுக்கவும் ஆணையம் உத்தரவு போட்டிருக்கு. மொத்தத்துல பொங்கல் முடிஞ்சாலும் மக்களுக்கான பரிசுகள் இன்னும் முடியலைங்க. என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததா? தமிழக அரசாங்கத்தோட இந்த திட்டங்கள் எப்போ அமலுக்கு வரும், யாரெல்லாம் இதுல பயன்பெறலாம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சேனல் சந்தாதாரர் ஆகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே பிப்ரவரியில பெண்களுக்கு என்ன திட்டம் வரும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.